வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ விவாதிக்க போகிறது புதிய கல்விக் கொள்கை. இதில் எடுத்துகிட்டு வரப்பட்டிருக்க ஒரு மாற்றம். இது ஒரு சர்ச்சைக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயம். எதிர்க்கட்சிகள்லாம் அதை ரொம்ப ஹெவியாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா, ஸ்கூல் சில்ட்ரன் 8th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் இந்த 2 ஸ்டேஜஸ்லையுமே ஒரு பப்ளிக் எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ணால் தான் அடுத்த கிளாஸஸ்க்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு மாற்றம் தான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய கல்விக் கொள்கையில் நோ டிடென்ஷன் பாலிசி அப்படிங்கிறது இருந்துச்சு. நோ டிடென்ஷன்னா டீடைன் பண்ணக்கூடாது. டீடைன் பண்ணுறதுங்கிறது ஒரு குழந்தை ஸ்கூலில் ஒரு வகுப்பில் ஃபெயில் ஆச்சுன்னா அது அந்த வகுப்புலேயே வச்சுருப்பாங்க. அதுதான் டிடென்ஷன். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லுச்சுன்னா, 8ஆம் கிளாஸ் வரை நோ டிடென்ஷன். ஒரு ஸ்டூடெண்ட் பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் அவர் அடுத்த வகுப்புக்கு அனுப்பிச்சிடணும். அது 8ஆம் கிளாஸ் வரை. இதுதான் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் சொல்லிச்சு. ஆனால் இப்போ இந்த புதிய மாற்றம் மூலமாக இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்லேயே ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்து நோ டிடென்ஷன் பாலிசியை இவங்க நீக்கியிருக்காங்க. இனிமேல் ஸ்டூடெண்ட்ஸ் 5th ஸ்டாண்டர்டில் ஒரு பப்ளிக் எக்ஸாம் எடுக்கணும், 8th ஸ்டாண்டர்டில் ஒரு பப்ளிக் எக்ஸாமினேஷன் எடுக்கணும். இதை பாஸ் பண்ணால் தான் அடுத்த வகுப்புக்கு அவங்களால போக முடியும். நான் சொன்னது போல் இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கியிருக்கு. ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்லாம் கவர்மெண்ட்டை அட்டாக் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் அவங்க சைடில் இந்த மாற்றத்தை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்லிமெண்ட்டில் ஹெச்ஆர்டி மினிஸ்டர் மிஸ்டர் பிரகாஷ் ஜவடேகர் அவர் என்ன ஜஸ்டிஃபை பண்ணார்னா, இந்தியாவில் ஸ்கூல் எஜுகேஷனுடைய குவாலிட்டி கம்மியாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வருஷமும் முடிச்சுட்டு வெளியே வந்தாலும் அவங்க அந்த படிப்பை ஒழுங்காக உள்ளே எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் அவருடைய மேக்ஸ் நாலேஜ் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்னுடைய மேக்ஸ் நாலேஜ் அளவு கூட அது கிடையாது. அப்போ அந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க, அந்த ஒரு வகுப்பையும் முடிச்சுட்டு வந்தாலும் அந்த அறிவை அவங்க உண்மையாலே கற்கிறாங்களானா இல்லை. அதனால் ஒரு பப்ளிக் எக்ஸாமினேஷன் தேவை. அவங்களுடைய ஸ்கில்ஸையும் நாலேஜையும் நாங்கள் கேஜ் பண்ணணும். அதனால் ஒரு பப்ளிக் எக்ஸாமினேஷன் இருந்தால் தான் அது சரியாக இருக்கும். இந்த கேஜ் பண்ணாமல் ஒரு வகுப்பாக அவங்கள அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தோம்னா அது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டியாக தான் இருக்கும். அவங்களுக்கும் அது வேஸ்ட்டாக தான் போகும். கவர்மெண்ட் சைட்லேயுமே நம்மளுடைய ரிசோர்ஸஸ் வேஸ்ட்டாக தான் போகும். டீச்சர்ஸ் மற்ற ரிசோர்ஸஸ் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் அது வீணாக தான் போகும். எதுக்கு வீணடிக்கணும்? அதனால் இதை நம்ம ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அவர் ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை கொடுத்தார். சரி, இப்போ இந்த புதிய கொள்கையின்படி எடுத்துகிட்டு வரப்பட்டிருக்க இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் எலிமெண்ட்ரி லெவல்லே இது சரியா இல்லை தவறா அப்படிங்கிறத பார்ப்போம். இதை அரசியல் ரீதியாக நம்ம விவாதம் செய்ய வேணாம். இதை ஒரு ரேஷ்னலாக அறிவு சார்ந்து ஒரு சயின்டிஃபிக்காக நியூட்ரலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு சின்ன கேள்வி ஒன்று நான் கேட்குறேன். நிலா இருக்குது இல்லையா, மூன் இருக்குது. நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம், 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். இரவு நேரங்களில் நிலா தான் நமக்கு ஒளியை அளிக்கிறது அப்படின்னு. அதாவது பூமிக்கு ஒளியை கொடுக்கறது நிலா தான். ஆனால் நிலாவே இந்த ஒளியை அளிக்குதா? இல்லை, கிடையாது. சூரியனுடைய ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணி தருது பூமிக்கு அப்படின்னு தான் நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். ரிஃப்ளெக்ட்லாம் என்னங்க? ரிஃப்ளெக்ட் ஜென்ரலாக எதை பண்ணோம்? ரிஃப்ளெக்ஷனை செய்யக்கூடியது எது பண்ணோம்? கிளாஸ் தான் பண்ணோம். கிளாஸை ஒளிக்கு முன்னாடி வச்சா அந்த ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணி அப்படி வெளியே வீசும், ஃப்ளாஷாக வீசும். அது நமக்கு கிளார் அடிக்கும். அப்போ ஒரு கிளாஸ் தானே ரிஃப்ளெக்ட் பண்ணோம். நிலாங்கிறது என்ன? நிலாங்கிறது கிளாஸா? ஒரு கல், அது சாலிட் பாடி, பூமி போலவே ஒரு கல். இது எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணோம்? சூரியன்கிட்டேருந்து ஒளியை வாங்கி எப்படி சார் அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடுது பூமிக்கு மேலே? ஒருவேளை பூமிக்கு மேலே மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுதா, சுற்றி எல்லா இடத்துலையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுதா? இதெல்லாம் நம்ம யோசிச்சோமா? நம்ம எல்லாருமே 10th ஸ்டாண்டர்ட்லேயும் 12th ஸ்டாண்டர்ட்லேயும் ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி தான் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் படிச்சிருக்கோம், நம்ம காலேஜ்லையும் யூனிவர்சிட்டிலையும் படிச்சிருக்கோம். அதெல்லாம் தாண்டி தான் அந்த நிலைக்கு வந்திருக்கோம். ஆனால் நம்மளில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி சிம்பிளான கேள்விகளை கேட்டால் பதிலளிக்க முடியாது. மெயினாக சயின்ஸில் இருந்தோ மேக்ஸில் இருந்தோ ஒரு சில பேசிக் கான்செப்டே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு அடிப்படை காரணம் என்னென்னா, நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம்லேயே ஒரு சில ஸ்ட்ரக்சரல் ஃப்ளாஸ் இருக்குது. அடிப்படையாகவே ஒரு சில வீக்னஸஸ் இருக்குது. இது நம்ம ஒத்து கவனிச்சோம்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் இதை யார் மாடல் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா, அந்த காலத்தில் பிரிட்டிஷ் தான் கொண்டு வந்தாங்க. பிரிட்டிஷ் கீழே நம்ம இருக்கும்பொழுது அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் இந்தியாவை அடிமையாக வச்சுருந்த அந்த கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய முதலாளித்துவ தேவைக்கு ஏற்றது போல் இந்தியர்கள் இருக்கணும். அவங்களுடைய சிந்தனை, செயல், அவங்க என்ன யோசிக்கணும், இந்தியர்கள் என்ன சிந்திக்கணும், சாப்பிடணும், அவங்க வந்து உடுக்கணும், இதெல்லாத்தையுமே டிசைட் பண்ணுது அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷர்ஸ் தான். அப்போது அந்த எஜுகேஷன் பாலிசியுமே அவங்க தான் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி கல்வி இந்தியர்கள் கொடுத்தா தான் அவங்க இந்த மாதிரி சிந்திப்பாங்க. மெயினாக ஒரு வெஸ்டர்னைஸ்ட் எஜுகேஷனை கொடுத்துடணும். ஆழ்ந்த சிந்தனை இருக்கக்கூடாது. மாடர்னைசேஷன், உண்மையான மாடர்னைசேஷன் இருக்கக்கூடாது. ஒரு வெஸ்டர்னைசேஷன் மட்டும்தான் இருக்கணும். ஒரு மெட்டீரியலிஸ்டிக் எஜுகேஷன் இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது இவங்களெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பிரிட்டிஷ்னுடைய ப்ராடக்ட்ஸை கன்சியூம் பண்ணக்கூடிய
ஒரு பாப்புலேஷனாக நம்ம பெட்டராக மாற்றலாம். நம்மளுடைய ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து விற்கும்போது இவங்க நல்லா வாங்குவாங்க. அப்போ எப்படி வாங்குவாங்க? அவங்க கல்வி ரீதியாக அடிப்படையாக ஒரு கல்வி ஸ்கூல்லேருந்தே அவங்களுக்கு அந்த ஒரு விதமான ஒரு எஜுகேஷனை நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த எஜுகேஷன் எப்படி இருக்கணும்னா, சிந்தனையை தூண்டக்கூடிய ஒன்றா இருக்கக்கூடாது, ஒரிஜினல் திங்கிங்கை கொண்டு வரக்கூடாது, க்ரியேட்டிவிட்டியை கொண்டு வரக்கூடாது, இன்னோவேஷனை கொண்டு வரக்கூடாது. அந்த ஏட்டுக்கல்வின்னு சொல்கிறது போல் மெமரைஸ் பண்ணணும், மக்கப் பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும். உதாரணத்துக்கு அறிவியலே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, சயின்ஸே கூட மக்கப் தான் பண்ணணும். அதுக்கு மேலே யோசிக்கக்கூடாது, சிந்தனை ஒரு மாணவனுக்கு வரக்கூடாது. அப்படிங்கிற ஒரு பேசிஸில் தான் அவங்க கொண்டு வந்தாங்க. இந்தியாவில் மட்டும் இல்லை, மற்ற சில நாடுகள், அவங்க ஆட்சி செய்த நாடுகள்லையும் அந்த எஜுகேஷன் பாலிசியை அவங்க இப்படி தான் கொண்டு வந்தாங்க. அது ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக வச்சுருந்தாங்க. இந்தியா போன்ற நாடுகள்லாம் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ், இவங்களே ஆட்சி செய்கிறதுக்கான அந்த அறிவோ அந்த ஒரு செயல்திறனும் இவங்ககிட்ட கிடையாது. அதனால் வெள்ளையர்களாகிய நாங்கள் தான் வந்து ஒரு லீடர்ஷிப் கொடுத்து நாங்கள் எடுத்துகிட்டு வரோம், நாங்கள் சொல்கிறத நீங்கள் பிளைண்டாக கேளுங்க, நாங்கள் சொன்னால் அது உங்களுக்கு சரியாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கல்ச்சரல் இம்போசிஷனை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அப்போ நம்ம எஜுகேஷன் சிஸ்டமே கிட்டத்தட்ட இந்த ஒரு மாடலில் தான் வந்துச்சு. இதில் ஒத்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் ஹெவியாக இருக்கும் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம். நிறைய பாடங்கள் நம்ம படிப்போம். டெய்லிக்குமே ஸ்கூல் போனால் ஒரு 5 கிளாஸ் 6 கிளாஸ் ஒரு 5-6 சப்ஜெக்ட்ஸை படிப்போம். நிறைய விஷயங்களை மனப்பாடம் பண்ணுவோம். அது இங்கிலீஷாக இருக்கட்டும், இல்லை சயின்ஸாக இருக்கட்டும், மேத்ஸாக இருக்கட்டும், சோஷியல் சயின்ஸாக இருக்கட்டும், பல விஷயங்களை நம்ம வந்து மனப்பாடம் பண்ணுவோம், மைண்டில் வச்சுப்போமே தவிர அதுக்கான விளக்கத்தை அளிக்க முடியாது. நம்ம ஸ்கூல்லேருந்து படித்து 4 வயசு 5 வயசில் ஸ்கூல் சேர ஆரம்பிச்சு இன்றைக்கி தேதி வரைக்கும் 40-45 வயசை நம்ம தாண்டி இருப்போம். நம்ம ஒரு நல்ல வேலையில் இருப்போம், ஒரு எம்ஃபில் பிஹெச்டி போன்ற ஒரு ஹையர் எஜுகேஷன் கூட முடிச்சிருப்போம். ஆனால் பேசிக் கான்செப்டை கேட்டால் ஆன்சர் பண்ண முடியாது. நான் சொன்னது போல் அந்த மூனோட லைட் ஒரு எக்ஸாம்பிள். நிறைய உதாரணத்தை சொல்லிட்டே போகலாம். நம்மளை நிறைய பேர் ஓட்டு போடுவோம், நம்மளுடைய ஃப்ரான்ச்சைஸை நம்ம வந்து இது பண்ணுவோம். சிம்பிள் உதாரணம், லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளை எவ்வளோ பேரால் ஆன்சர் பண்ண முடியும்? லோக்சபான்றது மக்களவை, ராஜ்யசபான்றது மாநிலங்களவை. ஏங்க ராஜ்யசபான்றது ஒன்று வச்சுருக்காங்க செப்பரேட்டாக. இதை கேட்டால் நம்மளை எவ்வளோ பேரால் ஆன்சர் பண்ண முடியும்? அப்போது இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்திங்கன்னா அதில் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி கிடையாது. லிட்ரஸி அப்படின்னு சொல்கிறது கல்வி அறிவு, அந்த அறிவு தான் லிட்ரஸி. இந்த அறிவு பார்த்திங்கன்னா அது வந்து நிறைய லெவல்ஸில் இருக்கும். லோ லெவலில் நம்ம ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலோடு நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். அதுக்கு மேற்கொண்டு நம்ம ஹையர் எஜுகேஷனையும் நம்ம முடிச்சிருக்கலாம். இப்போ இந்த லிட்ரஸி அப்படிங்கிறது இந்தியாவில் எப்படி பார்க்கப்படுதுன்னா, ஒருத்தர் என்ன முடிச்சிருக்காரு, என்ன சர்டிஃபிகேட் வச்சுருக்காரு. சிம்பிளாக சொல்லப்போனால் நம்ம என்ன டிகிரி முடிச்சிருக்கோம் அதுதான் அந்த உலகம் பார்க்குது. பிஏ முடிச்சிங்களா, பிஎஸ்சி முடிச்சிங்களா, பிஇயா, எம்டெக்கா, எம்பிபிஎஸ்ஸா, இதை மட்டும்தான் உலகம் பார்க்குது. இந்த டிகிரி மட்டும்தான் உண்மையான கல்வியா, உண்மையான அறிவா அப்படின்னா கிடையாது. ஃபங்க்ஷனல் லிட்ரஸி நமக்கு தேவை. ஃபங்க்ஷனல் லிட்ரஸிங்கிறது என்னங்க? லிட்ரஸிங்கிறது கல்வி அறிவு. அந்த கல்வி அறிவு வந்து ஃபங்க்ஷனலாக இருக்கணும். ஃபங்க்ஷனலாக என்ன? அது வந்து உண்மையாலேயே அதை நம்ம வந்து உபயோகம் பண்ணணும், அப்ளை பண்ணணும். நம்ம டே டு டே லைஃப்பில் அதை நம்ம உபயோகம் பண்ணணும். அந்த கல்வி நம்மை மேம்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கணும். சிம்பிளான உதாரணம் சொல்லப்போனால், நம்ம எல்லாருமே எஜுகேட்டடாக தான் இருக்கோம். எவ்வளோ பேர் இல்லை நம்மளில் எவ்வளோ பேர் டிராஃபிக் சிக்னலை மதிக்கிறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம எல்லாருமே எஜுகேட்டட் தான். எஜுகேஷன்றதே நம்மளை நாமே மேம்படுத்திக்கிறதுக்காக தான். அப்போ எஜுகேட்டட்னு நம்மளை நாமளே சொல்கிறோம். ஒரு டிராஃபிக் சிக்னல் ரெட்டில் இருந்தால் கூட நம்மளை நிறைய பேர் அதை கிராஸ் பண்ணி போகிறோம். அப்போது எஜுகேஷன் நம்ம உண்மையிலே யூஸ் பண்ணுறோமா? அப்போ இந்தியாவில் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா உண்மையான யூஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ ஃபங்க்ஷனல் லிட்ரஸி இந்தியாவில் கிடையாது. அப்போ நம்மளை நாமே எஜுகேட்டட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலும் நம்மள லிட்ரஸி உள்ளே இருந்தால் கூட அந்த ஃபங்க்ஷனல் லிட்ரஸி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளில் பெரும்பாலானோருக்கு கிடையாது. இதுதான் உண்மை. நம்ம எல்லாரும் நம்ம சொல்கிறது ஒட்டுமொத்த சமூகத்தை தான் சொல்கிறேன், நான் யாரையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. இது நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம். அதே போல் நாம் விஞ்ஞானம் உட்பட எல்லா சப்ஜெக்ட்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம அதை கல்வி கற்கிறோம், அப்ளை பண்ணுறது இல்லை. அப்ளைடு சயின்ஸ் கிடையாது, அந்த க்ரியேட்டிவிட்டி கிடையாது, இன்னோவேஷன் கிடையாது. அதனால தான் டெக்னாலஜியை நம்ம எப்பயுமே மற்ற நாடுகள்கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன காரோடைய இன்ஜினில் ஆரம்பித்து ஒரு இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் அந்த ஏவுகணையை வாங்குறது கூட வெளிநாட்டுக்கிட்ட போய் நிற்கிறோம். இஸ்ரேல் கிட்ட வாங்குகிறோம், ரஷ்யா கிட்ட வாங்குகிறோம், அமெரிக்கா கிட்டேருந்து வாங்குகிறோம். இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்னோவேஷன் நம்மக்கிட்டே இல்லை. ஓரளவுக்கு இருக்குது. இந்தியன் சயின்டிஸ்ட் ஓரளவு இன்னோவேட் பண்ணுறாங்க, ரிசர்ச் பண்ணுறாங்க, செயல்திறன் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிடையாது. இதுதான் உண்மை. அப்போது இதுக்கெல்லாம் காரணம் நான் சொன்னது போல் இந்த ஸ்ட்ரக்சரல் வீக்னஸ் தான். இன்னொரு முக்கியமான வீக்னஸ் நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் இருக்குது. எஜுகேஷனுக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் ஒரு மேட்ச் கிடையாது, மிஸ் மேட்ச் இருக்குது. வருஷம் லட்சக்கணக்கான யங்ஸ்டர்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வராங்க. இவங்க அனைவருக்கும் வேலை வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்? இன்ஜினியர்ஸ் எல்லாம் எதில் நம்ம வேலைக்கு வைக்கணும், எங்கே வேலைக்கு வைக்கணும்? மேனுஃபேக்சரிங் செக்டரில் வைக்கணும். ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியில், எலக்ட்ரானிக் கம்பெனியில் இந்த மாதிரி தான் வேலைக்கு வைக்கணும். ஆனால் இந்த ஜாப்ஸே இந்தியாவில் கிடையாது. இந்த இண்டஸ்ட்ரீஸே இந்தியாவில் அந்தளவுக்கு இல்லை. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு அசம்பிளி யூனிட்டாக தான் இருக்கும். அவங்களே ரிசர்ச் பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க. எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவில் அந்தளவுக்கு கிடையாது.
அப்போ இவங்கெல்லாம் வேறு வழி இல்லாமல் எங்கே போகிறாங்க? சர்வீஸ் செக்டரில் வேலைக்கு போகிறாங்க. ஒரு பிபிஓவில் போய் வேலை செய்கிறாங்க, ஐடி கம்பெனியில் போய் வேலை செய்கிறாங்க. ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, நல்ல சம்பளம் வருது. ஆனால் இன்ஜினியரிங் படித்த படிப்பு இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அவர் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் கோடு எழுதிக்கிட்டு இருப்பார். இதுதான் நடக்குது. அப்போ இந்தியாவில் ஒரு முக்கியமான நம்ம கவனிக்கூடிய விஷயம், எஜுகேஷனுக்கும் ஸ்கில்லுக்கும் மிஸ்மேட்ச் இருக்குது, எஜுகேஷனுக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் மிஸ்மேட்ச் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த சப்ளை டிமாண்டை நம்ம மேட்ச் பண்ணணும். எந்த அளவுக்கு யங்ஸ்டர்ஸ் எஜுகேஷனை முடிச்சுட்டு வராங்களோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து உருவாக்கி அளிக்கணும். இது நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம். சரி, மறுபடியும் இப்போ இந்த எக்ஸாமினேஷன் சிஸ்டத்துக்கு வரும். இப்போ மினிஸ்டர் அவர் என்ன சொல்லியிருக்காரு, ரிசோர்ஸஸ் வேஸ்ட் ஆகுது, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலில் போய் படித்தாலும் உண்மையான நாலேஜ் அவங்க இம்பைப் பண்ணுறது கிடையாது அப்படின்னு அவர் சொன்னார். நமக்கு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் பார்த்தோம். நம்ம எல்லாமும் படிச்சிருக்கோம், நம்ம எல்லாமும் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கோம். ஆனால் நம்மளையே பெரும்பாலானோருக்கு உண்மையான நாலேஜ் இருக்குதா, ஃபங்க்ஷனல் லிட்ரஸி இருக்குதா? அப்போ கிடையாது. அப்போது எப்படி நாளைக்கு ஸ்டூடெண்ட்டை இந்த 5th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமோ 8th ஸ்டாண்டர்டில் இந்த எக்ஸாமினேஷனை எழுத வைக்க முடியுமா? அவங்களுக்கு நாளைக்கு இந்த ஃபங்க்ஷனல் லிட்ரஸி வந்துடுமா? இப்பயே கிடையாது இல்லையா? நம்ம எல்லாருமே நிறையா படிச்சிருக்கோம், எம்பிபிஎஸ் படிச்சிருக்கோம், எம்பிஏ படிச்சிருக்கோம், எம்காம், எம்எஸ்சி நிறைய படிச்சிருக்கோம். நம்மளே நிறைய பேருக்கு ஃபங்க்ஷனல் லிட்ரஸி இல்லை. நான் சில எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், சிம்பிள் எக்ஸாம்பிள், 3 எக்ஸாம்பிள். அப்போ இவ்வளோ காலம் இந்த எக்ஸாம்லாம் எழுதி வந்த நமக்கே இந்த ஃபங்க்ஷனல் லிட்ரஸி கிடையாது. அப்போ அந்த ஸ்கூல் லெவலில் அந்த சின்ன பிள்ளைகளை இந்த மாதிரி எக்ஸாம் எழுத வைக்கிறதுனால ஒரு மாற்றம் வருமா? அவங்களுக்கு மேலே ஒரு ஃபங்க்ஷனல் லிட்ரஸி வருமா? கண்டிப்பாக வராது. அப்போ நம்ம அடிப்படை இந்த ஸ்ட்ரக்சரல் வீக்னஸை நாம் சரி பண்ணணும். ஸ்கூல் லெவல்லையே நாம் எதை பேசிஸாக வைக்கணும்னா மனப்பாடத்தை பேசிஸாக வைக்கக்கூடாது. மனப்பாடம் பண்ணுறதை சொல்கிறத நம்ம நிறுத்தணும். இந்த கல்வி அறிங்கிறது இந்தியாவில் எப்படி இருக்குது? ஒரு டிகிரியை முடி, ஒரு வேலையை வாங்கு. அப்போ கல்விங்கிறத மெட்டீரியலிஸ்டிக்காக ஆகிடுது. டிகிரி வாங்கினா வேலை, எந்த அளவுக்கு டிகிரி முடிக்கிறியோ அந்த அளவுக்கு சம்பளம் அதிகம். பிஏ முடித்தா சம்பளம் கம்மி, பிஇ முடித்தா சம்பளம் அதிகம், எம்டெக் முடிக்கிறியா இன்னும் சம்பளம் அதிகம். அப்போ கல்வியை வந்து நம்ம மெட்டீரியலிஸ்டிக்காக தான் பார்க்கணும். அது வந்து கமர்ஷியல் ஆகிடுச்சு. அதிகம் படித்தா நிறைய சம்பளம் அப்படின்றது தான் பார்க்குறோமே தவிர ஒரு தனி மனிதனுடைய மேம்பாடு, ஒரு சமூகத்தினுடைய மேம்பாடு, அறிவியல் மேம்பாடு, இதை வச்சு நம்ம இந்த கண்ணோட்டத்தோடு நம்ம பார்க்கறது இல்லை. அதே போல் இந்தியா இதில் பார்த்திங்கன்னா நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமே நிறைய எக்ஸ்பர்ட்ஸை கவர்மெண்ட் நாமினேட் பண்ணி சில ரெக்கமெண்டேஷன்ஸை தாங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சது. இந்த ராதாகிருஷ்ணன் கமிட்டி, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பர்ட் கமிட்டி சொல்லிகிட்டே போகலாம். இந்த கமிட்டிஸ் எல்லாமே என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த காலத்தில் இந்தியாவில் எஜுகேஷனுக்கு நம்ம செலவிடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஜிடிபியில் 6% நம்ம எஜுகேஷனுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதே போல் டீச்சர்ஸ்னுடைய குவாலிட்டியுமே பெட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ அதிகம் செலவு பண்ணால் தான் குவாலிட்டி பெட்டராக ஆகும். மெயினாக டீச்சர்ஸை நம்ம இன்னும் பெட்டராக அவங்கள நம்ம ட்ரெயின் பண்ணணும். அவங்கள நம்ம ட்ரெயின் பண்ணால் தான் ஸ்டூடெண்ட்ஸை இன்னும் பெட்டராக ட்ரெயின் பண்ணுவாங்க. அப்போ நம்ம இன்னுமே செலவிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5%, 3% ஜிடிபி தான் நம்ம எஜுகேஷன் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ரஷ்யா, அமெரிக்காலாம் அந்த காலத்தில் 10%க்கும் மேலே ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதனால தான் ரஷ்யா இன்றைக்கி ஏவுகணை அவங்களாவே விடுறாங்க. நம்ம ரஷ்யா கிட்டேருந்து ஏவுகணைகளை வாங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். இதுதான் காரணம். அப்போ நம்ம இன்னுமே நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும். டீச்சர்ஸை நம்ம இன்னும் பெட்டராக ட்ரெயின் பண்ணணும். டீச்சர்ஸ் எந்த அளவுக்கு கற்றுக்குறாங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த நாலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் போய் சேரும். அப்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்றைக்கி தேதியிலே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கவர்மெண்ட் அதிகம் செய்யாமல் இருந்து இது வந்து இந்த பேர்டனை ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயே போகிறது சரியா? இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் பண்ணால் தான் நம்ம டீச்சர்ஸை பெட்டராக ட்ரெயின் பண்ண முடியும், அவங்களுக்கு குவாலிட்டி ட்ரைனிங் தர முடியும். அவங்களும் நம்ம குவாலிட்டியாக ட்ரெயின் பண்ணால் தான் அவங்க ஸ்டூடெண்ட்ஸை பெட்டராக ட்ரெயின் பண்ணுவாங்க. அப்போது சொல்லப்போனால் இன்னுமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எஜுகேஷன் நம்ம இன்னுமே லிபரலைஸ் பண்ணணும். சொல்லப்போனால் நோ டிடென்ஷன் பாலிசியை இன்னுமே எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதுதான் சரியானதாக இருக்கும். ஆனால் நம்ம ரிவர்ஸ் டைரெக்ஷனில் போகிறோம். நோ டிடென்ஷன் பாலிசியை தூக்கிட்டு இருக்கிற நிலையிலே நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வாங்கன்னு சொல்லி எஜுகேஷன் சிஸ்டமுடைய ஸ்ட்ரக்சரல் வீக்னஸை நம்ம சரி பண்ணாமல் இருக்கிறது அது கண்டிப்பாக ஒரு சரியான முடிவாக இருக்காது. இதில் சில சோஷியோ எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸும் இருக்கும். நமக்கே தெரியும், சொசைட்டியில் ஒரு சில செக்ஷன்ஸ்க்கு தான் ஒரு பெட்டர் எஜுகேஷன் கிடைக்குது. அப்பா அம்மா யார் ஓரளவு வெல் ஆஃபாக இருக்காங்களோ அவங்க தான் நல்ல ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் போய் படிக்கிறாங்க. ஏழை குழந்தைகள் முடியாதவங்களாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை தான் நம்பியிருக்காங்க. இதுலேயும் சில வல்னரபிள் செக்ஷன்ஸ், எஸ்சி எஸ்டி இந்த செக்ஷன்ஸ்லாம் மெயினாக கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை தான் நம்பியிருக்காங்க. இவங்களுடைய பேரண்ட்ஸே மெயினாக அன்எஜுகேட்டடாக தான் இருப்பாங்க. அப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸை நம்ம என்கரேஜ் பண்ணி அவங்க தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் எஜுகேட்டடாக இருக்க போகிறவங்க. அப்போ இவங்கள முளையிலேயே ஒரு எக்ஸாமை வச்சு அவங்கள நம்ம செக்ரிகேட் பண்ணி டீடைன் பண்ணிட்டோம்னா இவங்களால முன்னேற முடியாது. ஏன்னா நான் சொன்னது போல் இவங்களுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு முன்னாடி இல்லை. அவங்க அப்பா அம்மாவே இல்லிட்ரேட்ஸ் தான். அப்போ அட்லீஸ்ட் நம்மளுடைய மகனாவது எதுலையாவது ஒரு ஸ்கூலில் சேர்க்கலாம், அவராவது ஒரு டிகிரியை முடிக்கட்டும், ஒரு பேசிக் டிகிரியை முடிக்கட்டும் நம்பி தான் அவங்க அப்பா ஸ்கூலில் சேர்ப்பார். அப்போ கண்டிப்பாக அந்த பிள்ளையினுடைய அந்த நாலேஜ் ஆல்ரெடி கம்மியாக தான் இருக்கும். அது ஒரு ஸ்லம்லேருந்து வர ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். அப்போது இந்த சில்ட்ரனுடைய அந்த ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நாலேஜ்
அவங்க வந்து சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பேக்வர்டாக இருக்கும். அப்போ இருக்கிற நாலேஜை ஸ்டேட், இந்த அரசு நாடானது தான் இன்னும் அதை ப்ராலிஃபரேட் பண்ணி தரணும், அவங்க என்கரேஜ் பண்ணணும். அது இல்லாமல் இவங்களை எடுத்தவொடனே ஒரு காம்படிஷனுக்குள்ளே விட்டு நீங்கள் பாஸ் ஆகணும்னு ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணுறது இல்லை சரியாக இருக்கும் அப்படின்றத நாம் தான் சிந்திக்கணும். அப்போ இந்தியாவை பொறுத்தவரை நாம் ஃப்யூச்சர் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கணும்னா, நான் சொன்னது போல் க்ரியேட்டிவாக இருக்கணும், இன்னோவேட்டிவாக இருக்கணும், ஒரிஜினல் திங்கிங்கை தூண்டணும். அதே போல் பேர்டன் அதிகமாக இருக்கக்கூடாது, இந்த சுமையை கம்மி பண்ணணும். சொல்கிறப்போனால் இவ்வளோ புக்ஸை நம்ம ஸ்கூல் டைமில் படிக்கிறதே தப்பு, லிமிட்டாக படிக்கணும். அந்த லிமிட்டான புக்ஸில் இருந்து மேக்ஸிமம் நாலேஜ், இன்டெலிஜென்ஸை நம்ம இம்பைப் பண்ணணும். இப்படி பண்ணால் தான் நமக்குள்ளே அந்த ஒரிஜினல் திங்கிங் வரும், அந்த இன்னோவேஷன் வரும், நாம் சிந்திப்போம், சுயமாக சிந்திப்போம். மெயினாக அறிவியல் சயின்ஸில் நம்ம ஒரு சூப்பர் பவர் ஆகிறதுக்கு இதுதான் ஒரே ஒரு சொல்யூஷன். நம்ம இந்த பழைய எஜுகேஷன் மாடலே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, இப்போ மேலை நாடுகளை போல், ஒரு ஃப்ரான்ஸ் போல், ஜெர்மனி போல், அமெரிக்கா போல், ஜப்பான் போல் நம்ம உருவெடுக்கிறதுக்கு இன்னும் பல நூற்றாண்டுகள் ஆகும். நன்றி.